Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து நேர்ல ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து போகணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான அப்டேட் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ப்ரோ வரும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் வந்து கிடைக்கல, என்னோட மார்க் வந்து கொஞ்சம் 160 கம்மியா தான் இருக்கு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எனக்கு சீட் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து அதே மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் வந்து அதான் வந்துட்டு இருந்தது. உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூஜி அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இன்னையில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதியில இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகணும். ஆஃப்லைன் கவுன்சிலிங் அதாவது கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய டிஎன்ஏயுக்கு நேரடியாக நீங்க போயிட்டு உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்காக நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணமோ அதே வெப்சைட்ல தான் வந்து அஃபிஷியலா அவங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து பக்காவா யூனிக்கா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல அதே வெப்சைட்ல நம்ம வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட், நம்ம தான் அதாவது ஸ்டூடெண்ட் தான் வந்து கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2024 அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நியூன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகுது பாருங்க, இது வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருச்சு. பட் நம்மளால வீடியோ போட முடியாதனால இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. அந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வேன்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா ஆடிட்டோரியம்ல தான் இந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வர சொல்லியிருக்காங்க. நீங்க ஒகேஷனல் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா போக தேவையில்லை. பிளஸ் டூல வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு மார்க் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்து உங்க அப்ளிகேஷனுடைய ஐடி பக்கத்துல இருந்து ஜி ஜி ரேங்க் அப்படின்னா வந்து ஜென்ரல் ரேங்க் எத்தனாவது இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேரம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டு எந்த டைமிங்ல நீங்க வந்து வரணும் அப்படிங்கறதே உங்களுக்கு தெளிவா இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய நேம்ல உங்க பேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உள்ள போயிருங்க. ப்ரோ எனக்கு வந்து சீட் இன்னும் வந்து அலாட் ஆகல, அலாட்மெண்ட் லெட்டர் அலாட்மெண்ட் ப்ரொஃபைல் எனக்கு வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வந்து அலாட் ஆகலைன்னு வருது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா நீங்க போறதுக்குள்ள உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10th 12th உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிசி, மேபி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே நேரடியா ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் செட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டு நேரடியா நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பிளஸ் வந்து 20,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும்னா அட்மிஷன் ஃபீஸா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதை பே பண்ணி சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிரும். முதல்ல வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி போக சொல்லுவாங்க. அது அதில் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். அதே மாதிரி இன்னொரு லிங்க்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்ஏயு அதாவது இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அக்ரிகல்ச்சர் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த கவுன்சிலிங். மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அகாடமிக் ஸ்ட்ரீம்ல அந்த 7.5% கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லியிருக்காங்க. அதை இந்த இடத்துல வந்து பாருங்க. அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டேட் இன்னைக்கு டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:30 PM நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் போட்டு எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி டு 7.5 ரிசர்வேஷன் கோட்டால இருக்கக்கூடிய கன்ஃபார்ம்டு ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் சிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் /HM அதாவது ஹெட் மாஸ்டர் சர்டிபிகேட்ஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு அப்படின்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு தனியா வந்து ஒரு ரிசர்வேஷன் அடிப்படையில வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது வந்து அபிஷியலா ஜிஓ எல்லாமே பாஸ் பண்ணி எல்லா படிப்புகளுக்குமே வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம டிஎன்ஏயு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க சப்போஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டால வாரீங்கன்னா போனோஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க வந்து வாங்கி கொண்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. யார் பேருக்கு நேரா எல்லாம் வந்து ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம் அவங்க எல்லாரும் கண்டிப்பா கட்டாயமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான போனோஃபைட் சர்டிபிகேட்டை சிஇஓ அப்படி இல்லைன்னா ஹெச்எம் கிட்ட வாங்கி நீங்க வந்து சீல் போட்டு சைன் வாங்கி கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். அப்படி இல்ல நான் வந்து சிஇஓ கிட்டையும் ஹெச்எம் கிட்டையும் சர்டிபிகேட்ஸ் நாட் ப்ரொவைட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நான் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து
ஜென்ரல் கோட்டால தூக்கி போட்டுருவாங்க. உங்கள வந்து 7.5 ரிசர்வேஷன்ல தூக்கி போட மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. வில் நாட் பி கன்சாலிடேட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து உங்க சப்போஸ் வந்து உங்க பேர் இதுல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து 4:30க்கு வந்து கோயம்புத்தூருக்கு நேரடியா விசிட் பண்ற மாரி இருக்கும். கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகும். சரிங்களா? நீங்க உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பாருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேப் ஓபன் பண்ணீங்கன்னா, சீட் எந்த காலேஜ்ல, அது பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் காலேஜா இருக்கும். ஏதோ ஒரு காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போங்க. அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, ரீஅலாட்மெண்ட், அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். நீங்க வீட்ல இருந்துகிட்டு ஆன்லைன்லயே ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்படிதான் கேக்குறீங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்க நம்ம பார்க்க கூடாது. நம்மளுக்கு காலேஜ் கிடைச்சிருக்கா, காலேஜ் நம்மளுக்கு செட் ஆகல, அந்த காலேஜ் ரொம்ப தூரமா இருக்கு, ஃபீஸ் கட்டலாம் படிக்க முடியாது அப்படின்னா, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணதுல 10வது இடத்துல காலேஜ் கிடைச்சிருக்குன்னா, 9வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜோ இல்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜுக்கும் நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கறத நீங்க பண்ணணும். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து ரீஅலாட்மெண்ட், அதாவது இந்த காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு உங்களுக்கு வந்து மாற்றம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு தனியா தான் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அப்டேட். ஸோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அப்டேட் மெயில் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கூட நீங்க இணைந்திருங்கள். அதே மாதிரி நம்ம அட்மிஷனுக்காகவே தனியா வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.